நான் இன்னைக்கு எங்கள் ஊர் குலசேகர ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், சுறா மீன். தேவையான பொருட்கள்: எண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை, சிறிய உள்ளி, வெளுத்துள்ளி, இஞ்சி, பச்சை மிளகு, ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான புளி, மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, தேவையான வெல்லம், மீன். வாங்க மீன் குழம்பு கூட்டு வைக்க போகிறேன். நீங்கள் அடுப்பு பார்த்துட்டுங்க. அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். சரி, பாத்திரம் சூடாகட்டும். சூடாகிட்டு எண்ணெய் ஒழிக்க போகிறேன். தேவையான எண்ணெய் ஒழித்து உருவ நல்ல வண்ணம் சுமந்துடுச்சு. கருவேப்பிலை வெளுத்துள்ளி போடட்டும். நறுக்கி போடட்டும். இஞ்சி போடட்டும். நல்ல வண்ணம் வந்துடலாம். பச்சை மிளகு, உள்ளி, வெளுத்துள்ளி எல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வந்துச்சு. மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மல்லிப்பொடி, தக்காளி, கொஞ்சம் மல்லிப்பொடி, பச்சை மிளகு, நல்ல வெள்ளம் ஊற்றி வதக்கி நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காங்க. நல்ல மனமாக இருக்குது. பார்த்தீங்களா, நல்ல கலர் உண்டு. சின்ன 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 மீன் இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதை போய் சாப்பிடுவோம். பாருங்க, நான் சாப்பிட போகிறேன். நம்ம கறி குழம்ப எடுத்து சாப்பிட போகிறேன். பாருங்க, பார்ப்போம். சாப்பிடுவோமா? பாருங்க, நமக்கு சாப்பிடும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லி எப்படி இருக்கான்னு. சரியா? சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ்.